அழகான தேர்ஸ்டே, அழகான பாபா கார்ட்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க ஆர். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்க்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு பாபா மெசேஜஸ் வழியா உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்ன மெசேஜ் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்க ஆர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ரோமா ஹீலர், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் என்எல்பி கோச் அண்ட் ப்ராக்டிஷனர், அண்ட் எஸ் நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சும் கூட. ஸோ இன்னைக்கு பாபா கார்ட்ஸ் வழியா உங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வரப்போகுது அப்படின்றத பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடைய ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட் இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட் டேரோ ரீடிங் கிளாஸ் திங்கக்கிழமையில இருந்து ஆரம்பிக்க போகுது. எஸ், ஃப்ரைடேல இருந்து ஆரம்பிக்கணும்னு இருந்தது, பட் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் நம்ம திங்கக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். வாங்க, ஜாயின் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் பத்தின எந்த சந்தேகம் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா என்னால் கால்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல, பிகாஸ் அடுத்தடுத்த செஷன்ஸ் இருக்கிறனால. ஸோ கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஸோ இங்க உங்களுக்கு 2 கார்ட்ஸ் தெரியும். ஓகே, ஏதேனும் ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை நான் சொல்றேன். இது கார்டு 1. ஓகே, இது கார்டு 2. பாபா வழியா உங்களுக்கு வர மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். கார்டு 1, கார்டு 2. நீங்க எந்த கார்டை சூஸ் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு வாங்க, பியூட்டிஃபுல்லான ரீடிங்குள்ள நம்ம போக போறோம். செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்களா? உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்க தயாரா இருக்கீங்களா? புதிய தொடக்கங்கள் டைப் பண்ணுங்க. 111 புதிய தொடக்கங்கள்னு டைப் பண்ணுங்க. எவ்வளவு அழகான மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு. இந்த புதிய தொடக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாபா வழியா எனக்கு கிடைக்கிற மெசேஜ் என்னவா இருக்கும்னா, உங்களுடைய எனர்ஜியை நீங்க ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு ஷிஃப்ட் யுவர் எனர்ஜி. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப இருக்கிற எனர்ஜி வந்து போதும், இந்த எனர்ஜி இருந்தாலே என்னால அடுத்த கட்டத்துக்கு போயிட முடியும், நான் புதிய விஷயங்கள் சாதிச்சிருவேன். இல்ல எனர்ஜி டெபிசிட்ல இருப்போம், எனர்ஜி கம்மியா இருக்கும். நீ உன்னோட எனர்ஜி, அதாவது எனர்ஜின்றது எஸ் உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஸ்பிரிச்சுவல் வழியாவும் சொல்றேன், நம்பிக்கை. நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் குருன்னு எந்த ஸ்பிரிச்சுவல் குருவை ட்ரஸ்ட் பண்ணாலும் முழுசா மனதார ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் நடக்கும், ஒரு சில விஷயங்கள் நடக்காம போகும். நீ நம்பிக்கையை மட்டும் விடாம புதிய தொடக்கங்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு நல்லா பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணுங்க. புதிய தொடக்கங்களுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லும் போது அத்தனை புதிய தொடக்கங்களும் பாசிட்டிவா உங்களுக்குள்ள வர மாதிரியும், உங்க மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. இதை 3 தடவை பண்ணுங்களேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாபா பேராலையோ இல்ல உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரு யாரா இருந்தாலும் சரி, இப்படி சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல உங்களை சுத்தி நடக்கிற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் எந்த ஒரு விஷயமும் உங்களை தடுக்காம பாத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறத விட சூப்பரான விஷயங்கள் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் கார்டை ஷஃபிள் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் கார்டு பாருங்களேன், நம்பிக்கையின்மை. ஓகே, ஒரு பக்கம் ஒரு விஷயம் உங்களை இழுக்குது, இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் இழுக்குது. பேலன்ஸ் பண்றீங்க, நல்லாவே பேலன்ஸ் பண்றீங்க, உங்களுக்கான விஷயங்களை நல்லா பேலன்ஸ் பண்றீங்க. பட் அந்த பேலன்ஸ் பத்தல. மேலையும் கீழையும் போறீங்க, இட்ஸ் ஓகே, பட் அது பத்தல, அந்த பேலன்ஸ் பத்தல. ஒரு பக்கம் கர்மாவான்னு தோணுது, ஒரு பக்கம் எனக்கு எதுவுமே நடக்கலன்னு தோணுது. ஒரு மாதிரி நீங்களே உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்கிறீங்க. பட் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இந்த சிச்சுவேஷன் எனக்கு மட்டுமான சிச்சுவேஷன், நான் மட்டும்தான் இதை அண்டர்கோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான பெரிய சப்போர்ட் இங்க இருக்கு. யூ ஹாவ் அ கிரேட்டர் சப்போர்ட், கிரேட்டர் பர்பஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த நேரத்துல எனக்கு இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம், நீயே ஏதோ ஒரு விஷயத்துல உன்னை கட்டி போட்டுக்கிட்டு டிட்டாச் பண்ணாம உங்களை வச்சிருக்கீங்க. டிட்டாச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்களே உங்களை ஒரு இடத்துல கட்டி போட்டுக்கிட்டீங்க. அந்த இடத்த விட்டு வெளியில வராம கஷ்டப்படுறது யாரு? நீங்களே தான். அந்த அந்த இடத்த விட்டு உங்களால ஈஸியா வெளில வர முடியும். அது போனா இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம், ஒரு கேரக்டரா இருக்கலாம், கேரக்டர்னு ஒரு மனிதரா இருக்கலாம், இல்ல ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம். நீங்களே தான் உங்களை பூட்டி வச்சுட்டு இருக்கீங்க. பூட்டி வச்சுட்டு இது கர்மா, இதனால என்னால வாழ்க்கையில முன்னேறி வரவே முடியல, இது என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது, இது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல அந்த கோபம், அந்த ஆத்திரம், அந்த வெறுப்பு எல்லாமே மேலே ஏறி வரும்போது சாந்தி, அமைதி. பாபா அதுதானே சொல்றாரு, அமைதி. நான் இருக்கும் போது வை ஃபியர் when I'm here, நான் இருக்கும் போது உனக்கு என்ன பயம்? அதுதான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன்.
நீங்க வந்து இந்த மாதிரி பிரீத் இன் பண்ணி வெளியில இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரு, உங்க குரு யாராக இருப்பேன், சித்தர்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்களை அப்படி நினைச்சு அப்படி நீங்க பண்ணும்போது உங்க நர்வஸ் சிஸ்டம், உங்க உடம்பே கூல் டவுன் ஆகும். உங்களால அது முடியும். ஓகே. அண்ட் அவசரம் வேண்டானே வருது. அவசரம் அவசரம் உன்னோடது கிடையாது. அண்ட் நீ நினைக்கிற உனக்கு எல்லாமே இருக்கு, அந்த ஒரு எண்ணம் எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதை ஏன் நீ சேவாவா செய்யக்கூடாது? போங்க, உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ கோயிலோ இல்ல எங்க நீங்க ரொம்ப உங்களை ஆத்மார்த்தமா நான் அங்க இருக்கேன்னு ஒரு இடம் நம்ம நினைப்போம்ல, இந்த இடம் என்னை சார்ந்தது, அங்க நான் இருக்கேன்னு நம்ம ஒரு இடம் நினைப்போம்ல, அந்த இடத்துக்கு நீங்க ஏன் போய் சேவை செய்யக்கூடாது? பணம் காசு தான் கொடுக்கணும்னு இல்லையே, நீங்க சேவை செய்யலாமே, அதே அபண்டன்ஸ் தானே. இப்படி போகாதீங்க, கொஞ்சம் அப்படி லைன்ல போங்க அப்படின்னு சொல்றதே ஒரு அபண்டன்ஸ் தானே, அதையே நம்ம செய்யக்கூடாது? ஒரு ஒரு அடியும் பாபாவோ இல்ல ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு நீங்க நம்புங்க. ஒரு ஒரு அடியிலயும் அவங்க இருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டெப் அடின்றது ஒரு ஒரு படி, ஒரு ஒரு ஸ்டெப்லயும் அவங்க என் கூட இருக்காங்க. அவங்க என் கூட இருக்கிறது தான் எனக்கு கிளாரிட்டியை கொடுக்குது, அதுதான் எனக்கு இந்த அவசரத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது, என்னால கண்டிப்பா நான் நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நம்ம இப்ப ஓடணும், ஒரு ஒரு படியும் தாண்டி ஏறி வரணும்னா குப்பையும் டர்ட்டியுமா இருந்தா நம்ம எப்படி அடுத்தடுத்த படி எடுத்து வைப்போம்? அப்ப அந்த அடுத்த படி எடுத்து வைக்கணும்ன்ற போது நமக்கு என்ன தேவை? கிளாரிட்டி, தெளிவு தேவை. தெளிவு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்ப அந்த தெளிவை, அதுதான் நான் சொல்றேன், இப்ப சுத்தி நான் அங்கதான் வரேன். உங்களுக்கு அந்த தெளிவு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த தெளிவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் எது? நீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க பாருங்க, அந்த குப்பையில இருந்து முதல்ல வெளியில எட்டி வந்து இந்த உலகத்தை பாக்குறது, ஆஹா இவ்வளவு அழகா இருக்கே இந்த உலகம் அப்படின்னு. ஓ, இந்த இவ்வளவு நாள்ல இவ்வளவு நடந்துருச்சா, நான் இன்னும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நானும் உங்களுக்கு தோணணுமா? சோ வாழ்க்கைய நீ தான் டீக்ளட்டர் பண்ணணும். நீ எதுவுமே பண்ணாம படுத்தே இருந்தனா உன் வாழ்க்கை எப்படி ஓடும்? பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் என்ன மாதிரி டேரோ ரீடிங் பண்ணணும்னா வர மண்டேல இருந்து என்னுடைய இன்டர்நேஷனலி சர்டிஃபைட், என்னோடது இல்லை, நான் தான் நடத்தினேன், பட் சர்டிஃபிகேஷன், இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா வாங்க, ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை பத்தின ஏதேனும் தகவல் உங்களுக்கு இன்னும் தெரியணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ நீங்களே உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் டாக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா? நெகட்டிவ் செல்ஃப் டாக்னு டைப் பண்ணுங்க. நீங்களே உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் டாக் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இதுதான் நீங்களே அசியூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு இதுக்கு உதவி கிடைக்கும் பாபா வழியாவோ, நான் நம்புற ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு வழியா எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது உங்க மனசுல இல்ல. ஐ சரண்டர், உங்க பாதங்கள்ல என்னோட அத்தனை கவலைகளையும் நான் சரண்டர் பண்றேன்னு நீங்க சொல்லுங்களேன். அவர் தான் கேட்கிறாருல்ல, வை ஃபியர் when I'm here? புதிய தொடக்கங்கள்னு நான் உனக்கு சொல்லிட்டேன். உன் வாழ்க்கையில புதிய தொடக்கங்கள் வரப்போறது நிச்சயம். பட் அந்த புதிய தொடக்கங்களுக்கு நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க குப்பையை தாண்டி நீ வெளியில வரணும். உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ற அத்தனை விஷயங்கள்ல இருந்தும் நீ வெளியில வரணும். நீ என்னைக்கு வெளியில வரியோ உன் வாழ்க்கை மாறும். நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நியூ பிகினிங்ஸ், புதிய தொடக்கங்கள் அப்படின்றத டைப் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். பாபா உங்களுக்காக உங்க வாசல்லையே காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில ஷார்ட்ஸ் பாருங்க, அது ரொம்ப, அதை எடுக்கும் போதே அவ்வளோ ஆத்மார்த்தமா இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, யூ நோ வாட் டு டு, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்க செட் டு கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பாக்குறீங்களா? அழகா இல்ல? ஃப்ளோ வித் லைஃப். இந்த கார்டை பார்க்கும்போது நிறைய ஆசைகள் மனசுல தேக்கி வச்சிருக்கீங்க. நிறைய ஆசைகள் உங்க மனசுல இருக்கு. எவ்வளோ விஷயங்களை சாதிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும், இது எனக்கான வாழ்க்கை அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்க மனசுல இருக்கு. ஆனா எதுக்குமே உங்களால ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்க முடியலையா? ஒரு விஷயத்த செயல்படுத்த முடியல. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க எனக்கு சப்போர்ட் வேணும், எனக்கு இதுக்கு எல்லாரும் உதவணும், எல்லாரும் என் கூட நின்னாதான் என்னால இதை சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் விஷயம் அது கிடையாது. சப்போர்ட் நான் உனக்கு கொடுக்கறேன், நான் உன் கூட நிக்கிறேன், நீ என்ன நம்பி வா. எவ்வளோ பெரிய மெசேஜ்! ஃப்ளோ ஆஃப் லைஃப் உடைய மெசேஜே இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம பேசுறதெல்லாம் ஆட் ஆன்ஸ்.
நீ என்ன நம்பு, நான் உன்னோட ஃபோர்ஸை உன்னோட ஆக்ஷனை நான் ஆக்டிவேட் பண்றேன், ஸ்விட்சை நான் தட்டுறேன். பட் நீ என்ன நம்பணுமே, நான் உன்னை சப்போர்ட் பண்றேன். நான் இவ்வளோ வருஷம் உன்னை சப்போர்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்திருக்கு, ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்குமே நான் உன்னை சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா நீ பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது அடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு தடவையும் தேங்கி நிக்கிற. அப்படி நிக்காத, ஃப்ளோ, மூவ் ஆன், போயிட்டே இரு. தண்ணி எப்படி ப்ரூஸ்லி சொல்லுவார் இல்ல, ஸ்டே லைக் ஸ்டில் வாட்டர் மை ஃப்ரெண்ட், நிறை குடம் தழும்பாது, ஆடாம அப்படியே இரு. நான் வந்து உனக்கு கை கொடுக்குறேன். தண்ணி வந்து அப்படியே ஒரு இடமா தேங்கி நின்னா அங்க வந்து பாசி பிடிச்சிடும்ல, ஆல்கே அப்படியே வலிக்கிடும், யார் கால் வச்சாலும் வலிக்கிடும், ஏன்னா அது அவ்வளோ டேஞ்சரஸ். அது இல்லாம நீ போயிட்டே இரு, முன்னோக்கி போயிட்டே இரு. உனக்கு பின்னாடி நான் உட்காந்து உன்னை கைட் பண்றேன், நீ எதுக்கு கவலைப்படுற? வாழ்க்கையே அப்படிதான். இங்க பாருங்க, வாழ்க்கையே அப்படிதான். ஒரு நாள் சூப்பரா இருக்கும், ஒரு நாள் அப்படி இருக்கும். எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும். ஐ எம் செலிப்ரேட்டிங் மை லைஃப், எவ்ரி மொமெண்ட் ஐ எம் செலிப்ரேட்டிங் மை லைஃப் நான் இவ்வளவு நாள் கத்திட்டு இருக்கேன். எவ்வளவு பேர் சொல்றீங்க? சில பேர் ஆக்சுவலி நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு மெசேஜ் அனுப்பும் போதே நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன், ஐ எம் செலிப்ரேட்டிங் மை லைஃப்னு சொல்லி தான் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அதை நானும் ஃபாலோ பண்றேன். என் வாழ்க்கையில அது சொல்ல ஆரம்பிச்சது மாற்றங்கள் நிறையவே இருக்கு. அப்ப எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்ல. ஐ எம் நாட் ஸ்பெஷல் இல்லையா? இந்த உலகத்துல எல்லாருமே ஸ்பெஷல். தனித்து இவங்க தான் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. அவங்க எப்படி எப்படி அவங்க வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ் டைப் பண்ணுங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸா இருக்காங்களா? அப்ப அந்த ஆக்ஷன் டேக்கர்ஸா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை நம்ம எங்கிருந்து அட்ராக்ட் பண்றது? முதல்ல நமக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணுமோ. இமோஷனலா நம்ம ரொம்ப பேலன்ஸ்டா இருந்தாலே நமக்கான சப்போர்ட்டும் நமக்கான கிளாரிட்டியும் நமக்கு கிடைக்கும்னு உங்க கார்ட்ஸ்லயே இருக்கு. பிளஸ் அந்த இமோஷனல் பேலன்ஸ் வரும்போது ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் வரும்போது we will command respect. கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மரியாதை தானா வரும். நீங்க தைரியமா ஒரு விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைக்கும், நீங்க யோசிச்சு சந்தேகப்பட்டு ஒரு விஷயம் பண்ணும்போதும் அப்போ உங்களுக்கு கிடைக்கிற மரியாதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா? ஆமாண்ணா ஆமா. கரேஜ், ரெஸ்பெக்ட், மரியாதை அப்படின்னு டைப் பண்ணுங்க. கரேஜ், ரெஸ்பெக்ட், மரியாதை அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம போல்டா இருக்கும் போது நமக்கான மரியாதையே வேற. நமக்கே, வெளியில இருக்கிறவங்களை விட்டுருங்க, நம்மளே நம்மளை பத்தி நினைக்கும் போது ரொம்ப பெருமையா தான் நினைப்போம். நீ எப்போ பயத்தை ரிலீஸ் பண்றியோ அன்னைக்கு ஃபெய்த் வந்து ரெஸ்டோர் ஆகும். ரிலீஸ் ஃபியர், ஃபெய்த் வில் பி ரெஸ்டோர்ட். கரெக்டா? ரிலீஸ் ஃபியர் டைப் பண்ணுங்க. ரெஸ்டோர்ட்னா என்ன? திருப்பி நம்பிக்கையாங்க நான் செதுக்கி வைப்பேன். நீ என்னைக்கு பயத்தை தள்ளி வைக்கிறியோ அங்க உனக்கு ஃபெய்த். நான் இருக்கேன்றத நான் காட்டுவேன், நான் வருவேன், ஐ வில் பி தேர். இது எல்லா ஸ்பிரிட் கைட்ஸுக்கும், நீங்க யார் ஸ்பிரிச்சுவல் குருன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மெசேஜ் இது. நீங்க யாரை வேணாலும், கேன் பி எனிபடி, பட் அவங்க உங்களுக்கு சொல்ற மெசேஜ் இதுதான். நம்ம வெளியில பேசுறது மட்டும் காசிப் கிடையாது. மற்றவங்களை பத்தி நம்ம வெளியில பேசுறோம் இல்லையா, சில நேரம் தப்பா சில விஷயங்கள் நம்ம சொல்லிடுறோம், அது மட்டும் காசிப் கிடையாது. உன்னை பத்தியே நீ திருப்பி திருப்பி உள்ள தப்பா சொல்லிக்கிறப்பாரு. என்னால முடியல, எனக்கு பண்ண தெரியல, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஃபியர்ஃபுல்லா இருக்கு, 1000 கதைகள் நமக்கே நம்ம காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை ஸ்டாப் இட். அதான் நான் கேன்சல் நவ், மைண்ட் தானா உங்களை ஓவர் பவர் பண்ணும்போது கேன்சல் நவ்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஸோ அதை வந்து நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை தாண்டி பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கான்னு மாத்துங்க. என்னால முடியும், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால முடியும், எனக்கான வாய்ப்புகள் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் வந்துகிட்டே இருக்கேன். என்ன மாதிரி உங்களுக்கும் டேரோ ரீடிங் பண்ணணும்னா நம்மளோட ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. சூப்பரா உங்களாலையும் டேரோ ரீட் படிக்க முடியும். அண்ட் நான் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் நான் கொடுக்குற 6 சென்ஸ் சர்டிஃபிகேஷன் அதுவும் இருக்கும். பட் இன்டர்நேஷனலி சர்டிஃபைட், உலகம் பூரா எங்க போனாலும் அந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிற்கும். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸுக்கான ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ் எல்லாம் உங்களை அன்னன்னைக்கு வந்து சேரும். ஸோ வாங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. வர திங்கக்கிழமையிலேருந்து கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். பட் கம்மிங் பேக், அண்ட் ஆல்சோ நீங்க எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்க, நான் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சுன்னா போய் சாரி சொல்றதுக்கு யோசிக்காதீங்க. ரொம்ப பெருசா ஐம் சாரி அப்படின்னு அழுதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஓகே ஓகே அப்படின்னு நம்ம அங்க போய் நின்று சொல்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் கீப் ஃப்ளோயிங், ஒரே இடத்துல நிக்காதீங்க.
அண்ட் ஏதோ உங்க உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது நிறைய சூரிய வெளிச்சத்தை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, ஜஸ்ட் கீப் ஃப்ளோயிங், எங்கேயும் நிக்காதீங்க. அண்ட் பிளெஸ்ஸிங்ஸுங்க நிறைய நிறைய. ஏதோ எனக்கு ஏதோ உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது ஒரு 48 மணி நேரத்துல ஏதோ ஒரு மிரக்கல் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு தோணுது. மிரக்கல்னு டைப் பண்ணுங்க, எனக்கு தெரியல. நான் சொன்னதை நீங்க செஞ்சீங்கன்னா, பயத்தை தள்ளிட்டு நம்பிக்கையை வச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மிரக்கல் நடக்க போகுது கண்டிப்பா. உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது 48 மணி நேரத்துல நடக்கணும் அப்படின்னு நம்புங்க. எனக்கு நடக்கணும், நடக்குது. சாய் என்னை கிரவுண்ட் பண்ணுங்க, சாய் எனக்கு அதுக்கான பிளெஸிங்ஸை கொடுங்க, நான் எதையுமே நம்பாம இல்லை, என்ன என்ன நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை பியூரிஃபை பண்ணுங்க, என்னை ஹீல் பண்ணுங்க, அப்படி கேட்க ஆரம்பிங்க. ஏன் இது இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குதுன்னு கேட்கறதுக்கு பதிலாக என்னை ஹீல் பண்ணுங்க, என்னை பியூரிஃபை பண்ணுங்க, எனக்கான வாய்ப்புகளை என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துங்க, தெளிவான சிந்தனையுடைய மனிதர்களை என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, எனக்கு உதவி வேணும், அந்த உதவியை நீங்க யார் வழியா எனக்கு கொடுக்க போறீங்க. ஆத்மார்த்தமா கேள்விகளை கேளுங்க, ஆத்மார்த்தமான பதில்கள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். திருப்பியும் சொல்றேன், இது பாபாக்கு மட்டும் கிடையாது, எந்த ஸ்பிரிச்சுவல் குருவா இருந்தாலும் சரி. இஃப் யூ பிலீவ் உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிலீவ். உங்களுக்கு ஏதாவது ஒரு மிராக்குலஸ் ஸ்டோரி இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சரணம், ஏதோ ஒரு மெசேஜ் நீங்க டைப் பண்ணுங்க. உங்களுக்கு பாபா வழியா ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு அண்ட் செட் 2 நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, எப்பெல்லாம் தடை வந்ததோ அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி கிடைச்சிருந்தா நீங்க அதை டைப் பண்ணுங்க. படிக்கிறவர்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை வரும். இங்கேன்னு இல்லை, ஏதோ ஒரு குரு மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த ஒரு நம்பிக்கை அவங்களை ஆங்கர் மாதிரி கூட்டிட்டு போகும். ஆல் த வெரி பெஸ்ட். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். ஒரு மிரக்கலுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.